ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோர் ஷாப்பிங் ஆப். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தரை பற்றி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விவேகானந்தர் 1863ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் நாள் கொல்கத்தாவில் பிறந்தார். இவரின் பெற்றோர் சுவாமிநாத் தத்தர் மற்றும் புவனேஸ்வரி தேவி ஆவார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் நரேந்திரநாத் தத்தர். சுவாமி விவேகானந்தர் இளம் வயதிலேயே தியானத்தை பழகிக்கொண்டார். குழந்தை பருவத்திலே தன் ஞானத்தை விடாமுயற்சியாக செய்து கொண்டு திறமையை வளர்த்து கொண்டார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1879இல் மெட்ரிக் பள்ளி படிப்பினை முடித்தார். பிறகு கொல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார். பிறகு கொல்கத்தாவில் உள்ள கார்டிஸ் சார்ச் கல்லூரியில் சேர்ந்து தத்துவ படிப்பை படித்தார். மேல்நாட்டு தத்துவங்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வரலாறு போன்றவற்றை முழுமையாக படித்து தெரிந்து கொண்டார் சுவாமி விவேகானந்தர். நரேந்திரர் சிறு வயதிலேயே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவராக விளங்கினார். மனதை ஒருநிலைப்படுத்தி தெளிவான சிந்தனையுடன் இருப்பதற்கு ஞானம் பெரிதும் உதவும் என்பதை அவர் உணர்ந்தார். பிறகு ஸ்ரீ ராமகிருஷ்ணா அவர்களை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணா அவர்களின் மறைவிற்கு பிறகு சுவாமி விவேகானந்தர் துறவியாக மாறினார். 1886ஆம் ஆண்டு ராமகிருஷ்ணர் இறந்த பிறகு சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரின் மற்ற முதன்மை சீடர்களும் துறவிகளாக மாறினர். பிறகு 4 ஆண்டுகள் இந்திய துணை கண்டம் முழுவதும் சுற்றினார் சுவாமி விவேகானந்தர். இந்த பயணங்கள் மூலம் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு போன்றவற்றை அறிந்து கொண்டார். தன் பயண முடிவில் 24 டிசம்பர் 1892இல் கன்னியாகுமரி சென்ற சுவாமி விவேகானந்தர் அங்கே கடல் நடுவே அமைந்த ஒரு பாறையின் மீது 3 நாட்கள் தியானம் செய்தார். இன்றும் அந்த பாறை சுவாமி விவேகானந்தரின் நினைவிடமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. 1893இல் அமெரிக்கா சிகாகோவில் நடைபெற்ற உலக சமயங்களின் மாநாட்டில் அவர் ஆற்றிய சொற்பொழிவுக்கு அந்த நாட்டில் பெரும் வரவேற்பு கிடைத்தது சுவாமி விவேகானந்தருக்கு. மேலும் சில ஆண்டுகள் மேல் நாடுகளில் தங்கி பல சொற்பொழிவுகளை ஆற்றி வேதாந்த கருத்துக்களை அவர்களிடம் அறிமுகப்படுத்தினார் சுவாமி விவேகானந்தர். இந்தியாவில் ராமகிருஷ்ணா மடம் மற்றும் மிஷன் நிறுவி தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார். இவர் ஆற்றிய சொற்பொழிவுகளையும் அறிவியாண்மையையும் இந்த மக்கள் விழிப்புணர்வு செய்வதாக இளைஞர்கள் தமக்குள் இருந்த ஆற்றல்களை உணரும்படியாக செய்தார் சுவாமி விவேகானந்தர். இளைஞர்களை மிகவும் நேசித்தார். இளைஞரிடம் பெரிதும் நம்பிக்கை கொண்டிருந்தார். தன்னிடம் ஆற்றல் மிக்க 100 இளைஞர்கள் இருந்தால் போதும், உலகத்தையே மாற்றியமைக்க முடியும் என்று இளைஞர்களை போற்றினார். ஆதலால் தான் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினத்தை தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். உலகத்திற்கு பல சொற்பொழிவுகளையும் பொன்மொழிகளையும் தந்த சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஜூலை 4ஆம் தேதி 1902ஆம் ஆண்டு பேலூரில் இவ்வுலகை விட்டு மறைந்தார். விவேகானந்தர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவர் மட்டுமின்றி சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்கிறார். அவரது தத்துவங்கள் என்றென்றும் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டி நல்வழிப்படுத்தும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டோரின் நலத்திற்காகவும் தன்னுடைய நாட்டிற்காகவும் தனதுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும் அவதாரமாக திகழ்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவாமி விவேகானந்தர் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.